இந்த வீடியோவில் சூப்பர் ஈஸியான சிக்கன் ஷீக் கெபாப் எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். இந்த ரெசிபிக்கு ஒரு 250 கிராம்ஸ் போன்லெஸ் சிக்கன் எடுத்துக்கோங்க. இந்த சிக்கனை வந்து நல்லா ஃபைனாக சாப் பண்ணிக்கோங்க. அப்படி இல்லைனா நீங்கள் சிக்கன் கெபாப் கட்டே நீங்கள் வந்து வாங்கிக்கலாம். ஸோ அது நல்லா மின்ஸ் பண்ண சிக்கன் கிடைக்கும். ஸோ அந்த மாதிரி மின்ஸ் பண்ணுற அளவுக்கு நீங்கள் நல்லா வந்து சாப் பண்ணி வச்சுக்கோங்க. சாப் பண்ணி ஒரு பவுலில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கோங்க. ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிவிட்டு இதோட கொஞ்சமாக ஆனியன், இதில் வந்து 1.5 கப் ஆனியன் எடுத்துருக்கேன். அதை நல்லா ஃபைனாக ஸ்லைஸ் பண்ணி ஆட் பண்ணிக்கோங்க. இதோட 2 டேபிள் ஸ்பூன் ஃபைனாக சாப் பண்ணி வச்சுருக்க கேப்சிகம், அதையும் இதோட ஆட் பண்ணிக்கோங்க. கேப்சிகம் ஆட் பண்ணிவிட்டு ஃபைனாக சாப் பண்ணி வச்சுருக்க மின்ட் லீஃப் அதையும் சேர்ந்து ஆட் பண்ணிக்கோங்க. இதோட காஷ்மீரி ரெட் சில்லி பவுடர் ஆட் பண்ணிவிட்டு 1 டீஸ்பூன் கரம் மசாலா அண்ட் கொஞ்சமாக சால்ட் ஆட் பண்ணிவிட்டு 1 டீஸ்பூன் டர்மரிக் பவுடர், மஞ்சள் தூள் ஆட் பண்ணிவிட்டு இதோட 1 டேபிள் ஸ்பூன் ஃபைனாக சாப் பண்ணி வச்சுருக்க கார்லிக், பூண்டு ஆட் பண்ணிக்கோங்க. அண்ட் இதோட 2 டேபிள் ஸ்பூன் ஆயில், எனி ஆயில் நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம். ஆலிவ் ஆயில் இல்லை சன்ஃப்ளவர் ஆயில், எனிதிங். இதோட 1 டீஸ்பூன் லைம் ஜூஸ் அதையும் ஆட் பண்ணிவிட்டு இது எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இன்கேஸ் உங்களால் சிக்கனை நல்லா ஃபைனாக கட் பண்ண முடியலனா கூட நீங்கள் வந்து இந்த மிக்சரை அப்படியே நீங்கள் மிக்சியில் போட்டு லைட்டாக மிக்ஸ் பண்ணிக்கோங்க. ஸோ உங்களுக்கு வந்து செமி சாலிடாக இருக்கட்டும், ரொம்ப பேஸ்ட் மாதிரி ஆயிடுச்சுன்னா இருக்கக்கூடாது. ஸோ உங்களுக்கு வந்து கொஞ்சம் லைட்டாக அந்த பீசஸ் இருக்கிற மாதிரி இருக்கும். ஸோ அந்த மாதிரி நீங்கள் வந்து பல்ஸ் மோடில் கூட நீங்கள் வந்து மிக்சியில் கூட போட்டுக்கலாம், இன்கேஸ் உங்களால் ஃபைனாக சாப் பண்ண முடியலனா. இந்த மிக்சரை நல்லா ஒரு 1 hour மேரினேட் பண்ணி தனியாக எடுத்து வச்சுக்கோங்க. ஸோ இப்போ வந்து ஃப்ரை பண்ணுறதுக்கு 1 hourக்கு அப்புறம் இந்த மிக்சரை வந்து நல்லா எடுத்துகிட்டு கையில் ஒரு பால் மாதிரி எடுத்துக்கோங்க. இதுக்கு வந்து ஸ்கியூவர்ஸ் எடுத்திருக்கேன். வுடன் ஸ்கியூவர்ஸ் கிடைக்கும், இல்லை உங்களுக்கு டிஃப்ரெண்ட் சைஸஸ் கிடைக்கும். இல்லைனா நீங்கள் வந்து ஸ்கியூவர்ஸை வந்து பிரேக் பண்ணிவிட்டு சின்னதாக கூட நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். ஸ்கியூவர்ஸ் இல்லைனா கூட பரவாயில்ல. ஸோ இந்த சிக்கன் ஷீக் கபாப் வந்து ஸ்கியூவர்ஸோட மீனிங் தான் அந்த ஷீக், அது வந்து ஸ்கியூவர்ஸ் யூஸ் பண்ணுற கெபாப்ஸ். தட் இஸ் வை யூ டெல் இட்ஸ் ஷீக் கெபாப். ஸோ அப்படி தான் அந்த பேர் வந்துச்சு. ஸோ இந்த மாதிரி நீட்டாக பொறுமையாக ஜென்டிலாக தட்டினீங்கன்னா உங்களுக்கு நல்ல ஒரு சிலிண்ட்ரிக்கல் ஷேப்பில் நீங்கள் வந்து அது நல்லா ரோல் பண்ணி தனியாக பிளேட்டில் எடுத்து வச்சுக்கோங்க. ஃபர்ஸ்ட் அந்த சிலிண்ட்ரிக்கல் ஷேப் மாதிரி பண்ணோம்ல, ஸோ அதே மாதிரி எல்லாமே நீங்கள் வந்து பேலன்ஸ் இருக்க மீட்டை வச்சு நீங்கள் நல்லா அதே மாதிரி தட்டி ஸ்கியூவர்ஸில் போட்டு எடுத்து வச்சுக்கோங்க. யூஸ்வலி நாங்கள் வந்து இஃப்தாரில் வந்து இந்த மாதிரி பண்ணி ஃப்ரிட்ஜில் போட்டுருவோம். ஒரு 4 to 5 daysக்கு வந்து தாராளமாக வரும் ஃப்ரீசரில் வச்சிட்டிங்கன்னா. ஸோ கரெக்டாக இஃப்தார் டைம் வரும்போது நாங்கள் அதை ஃப்ரை பண்ணி நாங்கள் வந்து இஃப்தாருக்கு வந்து சாப்பிடுவோம். ஸோ இப்போ வந்து இதை நீங்கள் வந்து ஏர் ஃப்ரையில் கூட நீங்கள் வந்து குக் பண்ணிக்கலாம். அப்படி இல்லை இந்த மாதிரி நீங்கள் பேனில் கூட லைட்டாக ஆயில் போட்டால் போதும். ஏன்னா நம்ம ஆயிலையே வந்து அதை நல்லா மிக்ஸ் பண்ணிட்டனால கண்டிப்பாக வந்து குக் பண்ணும்போது லைட்டாக ஆயில் வந்து ஊஸ் அவுட் ஆகும் அந்த சிக்கன் வந்து. ஸோ அந்த மாதிரி லைட்டாக ஆயில் போட்டுட்டு நீங்கள் வந்து இந்த சிக்கன் ஸ்கியூவர்ஸ் வந்து எடுத்து நீங்கள் அப்படியே பேனில் போட்டு ஃப்ரை பண்ணலாம். ஸோ இதை வந்து நீங்கள் மீடியம் ஃப்ளேமில் வச்சுட்டு ஃப்ரை பண்ணுங்கள். ஒரு 5 to 6 minutesல லைட்டாக கலர் சேஞ்ச் வரும். ஸோ அப்போ வந்து அதை ஜென்டில் நீங்கள் வந்து திருப்பி விட்டுட்டு ஆல் 4 sides வந்து நல்லா குக் ஆகிற மாதிரி பார்த்துக்கோங்க. ஸோ ஸ்லோவாக உங்களுக்கு வந்து கொஞ்சம் நல்ல கலர் சேஞ்ச் வரும், டார்க் ப்ரௌன் மாதிரி வரும். ஸோ அப்போ வந்து நீங்கள் சுட நீங்கள் சர்வ் பண்ணால் ரொம்ப நல்லாயிருக்கும். இதுக்கு வந்து சைட் டிஷ்ஷாக நீங்கள் வந்து க்ரீன் சட்னியை வந்து ப்ரிப்பேர் பண்ணி சர்வ் பண்ணலாம். ரொம்ப நல்லாயிருக்கும் இந்த காம்பினேஷன். ஸோ கண்டிப்பாக மறக்காமல் இந்த ரெசிபியை ட்ரை பண்ணி பாருங்கள்.
அண்ட் உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காமல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள் அண்ட் ஆல்சோ மறக்காமல் இட்ஸ் மீ ரேஷாக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். And that's all about today's video and I'll see you in the next one. Bye.